நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், எந்த ஒரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் வேண்டும் என்றால் கண்டிப்பாக குல தெய்வத்தினுடைய அருள் இல்லாம நிச்சயம் எதுவும் நடக்காது சார். அந்த குலதெய்வ அருள் இல்லாமல் யாரும் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது சார். சார், உங்கள் தகுதி என்னவோ, உங்கள் சக்தி என்னவோ, அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு யோகத்தை கிரகங்கள் கொட்டி கொடுத்தே ஆக வேண்டும் சார். சார், அது உங்க ஜாதக கட்டத்துல அமர்ந்திருக்கும் சார். உங்க ஜாதக கட்டத்துல உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எப்பொழுது கொடுக்க வேண்டும், எந்த அளவீடில் கொடுக்க வேண்டும், எந்த நீளம், எந்த அகலம் எல்லாமே பிரபஞ்சம் நிர்ணயிக்கப்பட்டு தான் சார் நீங்க இந்த உலகத்திலேயே பிறக்கிறீங்க. சார், உங்க ஜாதக கட்டத்துல லக்னாதிபதி மற்றும் ராசி அதிபதி மற்றும் லக்னம், ராசி இவற்றை எல்லாம் பலம் பெற்று அமர்ந்து அந்த லக்னத்தையும் ராசியும் சுப கிரகங்கள் பார்த்து உங்க ஜாதக கட்டத்துல கிரகங்கள் அமர்ந்து இருக்குன்னு வைங்க, நீங்கள் தான் சார் இந்த யோகத்தை எந்த தசா காலம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறதோ அந்த நல்ல யோகமான தசா வருதா பாருங்க, அந்த தசா மட்டும் உங்களுக்கு வந்து விட்டால் மிகப்பெரிய யோகத்திற்கு சொந்தக்காரன் நீங்கள் தான் என்பதில் துளி அளவும் சந்தேகமே வேண்டாம் சார். ஏனென்றால் லக்னம் மற்றும் லக்னாதிபதி, ராசி மற்றும் ராசி அதிபதி சுபகிரக பார்வை பெற்று பலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் யோகத்தை அபரிமிதமாக இந்த கிரகங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி சார். சார், அதிலையும் இந்த ராகு இருக்கார் பாருங்க, அவர் மட்டும் உங்க ஜாதக கட்டத்தில் நல்ல நிலைப்பாட்டில் அமர்ந்துட்டாருன்னு வைங்க, லக்னம் லக்னாதிபதி லக்னம் லக்னாதிபதி லக்னமும் மற்றும் ராசி அதிபதியும் இவைகள் எல்லாம் நல்ல நிலையில் இருந்துட்டா போதும் சார். இந்த ராகுதசையும் நல்ல நிலைப்பாட்டில் இருந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகுதசை மட்டும் வந்துச்சுன்னு வைங்க, மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு திடீர் பணக்கார தன்மையை கொடுக்காம விடாது சார். சார், ராகு போல கொட்டி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்து அந்த ராகு மட்டும் தசா வந்து விட்டால் இவர்கள் தான் திடீர் பணக்காரனாக வரப்போறாருன்னு அர்த்தம். என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்று இவர்கள் தெளிவடைவதற்குள்ளவே மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் சார். சார், ராகு தசா ஒருவருக்கு வருகிறது என்றால் இவர்களுடைய இளமை காலம் கண்டிப்பாக போராட்டமாக தான் சார் இருக்கும். இந்த ராகு தசா வந்த பிறகு பாருங்க, இவர்கள் செல்வ சீமானாக வாழ வைத்து விடுங்க சார் இவர்களை. சார், ராகுன்னாவே ஒரு அடாவடித்தனம் பண்ணுகின்ற கிரகம் சார், நயவஞ்சக கிரகம், இது ஒரு ரவுடி கிரகம், சுயநலவாதி கிரகம் சார். இது சுயநலத்தன்மை அதிகமாக இருக்கும். ராகுன்னாவே பொருள் சார்ந்த கிரகம் சார், பொருள் பற்று அதிகம் தூண்டி தூண்டி விடக்கூடிய ஒரு கிரகம். எவ்வளவு பொருள் வந்தாலும் எவ்வளவு பணம் வந்தாலும் திருப்தியே இல்லாத ஒரே கிரகம் சார். இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அந்த திருப்தியே இல்லாமல் ஆசைகளை தூண்டி தூண்டி விட்டு ஆவேசத்தன்மையுடன் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கொட்டி கொடுத்து விடும் சார். இது பொதுவாகவே இந்த ராகு ஜோதிடத்தில் முழுமையான ஒரு தீயமான கிரகம் சார், தீய கிரகம் இது. உங்க ஜாதக கட்டத்தில் மட்டும் இந்த ராகு சுப கிரகங்களின் பார்வை பெற்று ராகுக்கு வீடு கொடுத்தவனும் ராகுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் மற்றும் ராகுவை சுப கிரகங்கள் பார்வை பெற்று மட்டும் அமர்ந்து விட்டதுன்னு வைங்க, உங்க ஜாதக கட்டத்தில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொட்டுன்னு கொட்டி கொடுத்தே ஆக வேண்டும் சார். அது மட்டுமல்ல, லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் லக்னமும் ராசியும் நல்ல நிலையில் அமர்ந்து எந்த விதத்திலும் கெடாம பியூரிட்டியா கிளாரிட்டியா மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, இந்த ராகு தசை வந்தால் உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்தே ஆகணும் சார் இவர்களுக்கு. அப்படி தான் ஒரு அன்பர் ஒரு 10 நாள் முன்னாடி எனக்கு கால் பண்ணி அவரோட ஜாதகத்தை அனுப்பி வச்சார். அந்த ஜாதகம் பாருங்க, ராகு தசை அவருக்கு வரப்போகுது, எப்படி இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு ராகு தசை எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் அனுப்பி வைத்தார் சார். அவருடைய ஜாதகத்தை பாருங்க, 27/4/1988 அன்னைக்கு பிறந்த ஒரு அன்பர் சார். இவர் மாலை 5:55 பிறந்த ஒரு அன்பர், சென்னையில் பிறந்த அன்பர்.
இவர் வந்து பாருங்க பூரம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் பிறந்த அன்பர். லக்னம் பாருங்க துலா லக்னத்தில் பிறந்த அன்பர். ராசி சிம்ம ராசி. துலாம் லக்னத்தில் எந்த கிரகம் இடம்பெறவில்லை. லக்னம் மட்டும் துலா லக்னம். துலா லக்னத்திற்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் எந்த கிரகம் இடம்பெறவில்லை. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் சனி அமர்வு பெற்றிருக்கிறார். துலா லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் செவ்வாய் உச்சதாரில் அமர்ந்திருக்கார் சார். துலா லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில் ராகு அமர்வு பெற்றிருக்கார். தனித்த ராகு. துலா லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை சார். 7ஆம் இடத்தில் துலா லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியில் சூரியன் உச்சதாரையில் அமர்ந்து, கூடவே புதன் அமர்ந்து, கூடவே குரு அமர்ந்திருக்கார். 3 கிரகங்கள் சூரியனும் புதனும் குருவும் சங்கமித்திருக்கிறது அந்த லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியில். லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் லக்னாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் சார். அதற்கடுத்து மிதுன ராசியில் எந்த கிரகமும் இல்லை. கடக ராசியில் எந்த கிரகமும் இடம்பெறவில்லை. அதற்கடுத்து சிம்ம ராசியில் சந்திரன் அமர்வு பெற்று கூடவே கேது அமர்வு பெற்றிருக்கிறார். அதற்கடுத்து கன்னி ராசியில் எந்த கிரகமும் இடம்பெறவில்லை சார். இதுதான் இவர்களுடைய கிரக அமைவு, கிரக அடைவு. இப்போ இதில் பாருங்க, நான் சொல்லும் விதிப்படி லக்னமும் ராசியும் எந்த விதத்திலும் பாதிக்கவே கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த ஜாதக கட்டத்தில் பாருங்க, துலா லக்னத்தினுடைய அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் பாருங்க. ரிஷபராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்று லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ராசிக்கு வாங்க, சிம்ம ராசியினுடைய அதிபதி எப்படி இருக்கார் பாருங்க சார். சிம்ம ராசியினுடைய அதிபதி சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் உச்சதாரையில், லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் பாருங்க. அது மட்டுமல்ல, அந்த மேஷ ராசியில் குரு அமர்ந்து அந்த சந்திரனை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார் சார். சந்திரனையும் கேதுவையும் பார்க்கிறார் பாருங்க. அது மட்டுமல்ல, லக்னத்தையும் அந்த குரு பார்க்கிறார் பாருங்க. அதற்கடுத்து அந்த சனி பகவானையும் குரு பார்ப்பார்ன்றதை மறக்கக்கூடாது. அப்போ குரு பார்க்க கோடி புண்ணியம் இல்லையா. அப்போ லக்னம் பலம் பெற்றிருக்குது, லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கு, ராசி பலம் பெற்றிருக்கு, ராசி அதிபதியும் பலம் பெற்றிருக்கு பாருங்க. இதுதான் சார் ஜாதகம். இப்படி தான் சார் இருக்கணும் ஒரு ஜாதகம். எந்த விதத்திலும் லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டே இருக்கக்கூடாது சார். அப்போ லக்னாதிபதி பலம் பெற்று, ராசி அதிபதி பலம் பெற்று, ராசியை குரு பார்த்து லக்னத்தையும் குரு பார்க்கக்கூடிய இந்த ஜாதக அமைப்பு அற்புதமான அமைவுன்றதை ஒத்துக்கணும் இல்லையா. நீங்கள் ஏற்றுக்கொள்ள தான் ஆக வேண்டும். இதை மறுக்கவே முடியாது சார். இந்த ஜாதகம் அற்புதமான ஜாதகம். இந்த ஜாதகத்தில் பாருங்க, லக்னத்தில் 3ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கார். இவர் பாருங்க பூரம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் பிறந்த ஒரு அன்பர் இல்லையா. இவர் பிறக்க சொல்வே சுக்கிர தசை 5 வருடம் 11 மாதத்தில் சுக்கிர தசை அனுபவித்தார். 6 மாதம்னே நம்ம கணக்குக்கு வச்சுக்கிங்க. அதற்கடுத்து சூரிய தசை 6 வருடம். அந்த சூரியனும் பாருங்க உச்சதாரையில் அமர்ந்து 11ஆம் வீட்டதி பாதகாதிபதி கேந்திரஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கார். கூடவே குரு அமர்ந்திருக்கார் சார். கூடவே 9ஆம் வீட்டதிபதியும் சங்கமித்திருக்கார் பாருங்க. அப்போ சுக்கிர தசை முடிந்து சூரிய தசையும் நல்ல விதமாக முடிந்தது. சந்திர தசை பாருங்க சார். அடுத்து சூரிய தசைக்கு அடுத்து 12 வயதுக்கு பிறகு வந்த 10 வருட கால சந்திர தசை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த சந்திரனை குரு பார்த்து, அற்புதமான அமைவு இல்லையா. அப்போ அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த அந்த சூரியன் உச்சதாரையில் குருவுடன் சேர்ந்து அப்போ எப்படிப்பட்ட யோகத்தை கொடுத்துருக்கும் பாருங்க. சந்திர தசையில் 22 வயது வரைக்கும் சந்திர தசையில் அமர்வு பெற்றிருந்த இந்த ஜாதகம் அற்புதமாக கல்வியை கொடுத்தார் சார். உதாத்திய யோகத்தில் அமர்ந்து குருவும் சேர்ந்து அமர்ந்து ஒரு டிகிரி கண்டிப்பாக முடித்தார். ஓகேங்களா. அதற்கடுத்து பாருங்க, 22 வயதிற்கு பிறகு லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் செவ்வாய் உச்சதாரையில். அப்போ செவ்வாய் தசை 22 வயசுலேருந்து 29 வயது வரைக்கும் செவ்வாய் தசை சார். கேந்திர ஸ்தானத்தில் ஒரு பாவ கிரகங்கள் தான் இருக்கணும். அப்போ இந்த பாவ கிரகங்கள் கேந்திர ஸ்தானத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுத்தே ஆக வேண்டும் இல்லையா. அப்போ கேந்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய துலா லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மகர ராசியில் செவ்வாய் உச்சதாரையில் அமர்ந்ததுனால இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை செவ்வாய் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிடலாம் இல்லையா. இவருக்கு கொடுக்கவே இல்லை சார். செவ்வாய் தசையில் மிகப்பெரிய சோதனை, இவருக்கு மிகப்பெரிய வேதனை.
மிகப்பெரிய துன்பம் எல்லாவற்றையும் கொடுத்து உயிரையே எடுக்கக்கூடிய லெவலுக்கு இவருக்கு வந்து ஒரு நிலைத்தன்மையை கொடுத்தது சார். சார் என்ன சார் சொல்றீங்க? 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற ஒரு பாவ கிரகம் இருந்தால் மிகப்பெரிய யோகத்த குடுக்கணும் இல்லையா? திரிகோண ஸ்தானத்தில் யார் இருக்கணும்? திரிகோண ஸ்தானத்தில் சுப கிரகங்கள் அமர்ந்தா யோகம். கேந்திர ஸ்தானங்களில் பாவ கிரகங்கள் ஆட்சி பெற்ற யோகத்த தானே குடுக்கணும். இவருக்கு குடுக்கவே இல்ல சார். இவருக்கு பாருங்க அந்த செவ்வாய் தசை வந்தது 22 வயதில வந்து 29 வயது வரைக்கும் சில நிலைப்பாடுகளில் இவருக்கு பிரச்சனை தூண்டி தூண்டி விட்டது சார். அப்ப செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? செவ்வாய் தனித்து அமர்ந்திருக்கார் சார். எந்த விதமான சுபகிரக பார்வை இடம்பெறவில்லை. அதனால தான் செவ்வாய் தசை மிகப்பெரிய சோகத்த குடுத்தது. சார் எப்படிப்பட்ட பாவ கிரகங்கள் வந்தாலும் பாவத்துவமா இருக்கக்கூடாது சார். அட்லீஸ்ட் ஒரு சுபகிரக பார்வை இருக்கணும் சார் அதுல. அப்படி இருந்தா தான் யோகத்த குடுக்கும். அப்பொழுது பாருங்க, இந்த செவ்வாய் தசையில இவருக்கு என்ன குடுத்ததுன்னாக்கா, உடல் ரீதியான பிரச்சனை குடுத்தது. உடலில் இருந்து ரத்தம் வெளியேற்றப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. அப்ப இவர்களுக்கு 1 பூமி சம்பந்தப்பட்டதுல பிரச்சனை குடுக்கணும். 4ஆம் இடம் தான் சுகஸ்தானம் இல்லையா? சுகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் சுகத்தை கெடுக்கணும். அப்போ இவருக்கு பாருங்க, உடல் ரீதியான பிரச்சனை, ரத்த சம்பந்தப்பட்டதுல உடலில் இருந்து ரத்தம் வெளியேற்றப்பட வேண்டும் என்று இவருக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் நடந்தது. அதனால் இவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை, சோதனை. வாழ்வா சாவா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் இவர்களுக்கு 85, 90 வயது வரைக்கும் இவருக்கு வந்து ஆயுசு இருக்கு சார். இவருக்கு வந்து சில நிலைப்பாடுகள் குறையை கொடுத்தாலும், உடல் ரீதியான பிரச்சனையை கொடுத்தாலும் இவர்களுக்கு ஆயுசு கெட்டி. ஏனென்றால் லக்னத்தை குரு பார்த்து, ராசியை குரு பார்த்து, லக்னாதிபதி பலம் பெற்று 8ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தையும் பலம் பெற்றிருக்கார். ஆயுள் காரகனான சனி பகவானும் பாருங்க 3ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த குரு பார்வையில் உள்ள சனி பகவான் சார். அப்போ லக்னம் பலம் பெற்று 8ஆம் இடம் பலம் பெற்று ஆயுள் காரகனான சனி பகவானும் பலம் பெற்றிருந்தால் இவர்களுக்கு கண்டிப்பாக ஆயுசு கெட்டி நில்லாம். ஆக மொத்தத்தில் செவ்வாய் தசை இவருக்கு கொடுத்த மாதிரி வேதனையும் சோதனையும் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது சார். இவரால் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேதனை கொடுத்தது. அதற்கடுத்து இப்போ ராகு தசையில் தான் இருக்கார். இப்போ 22, 29 வயது வரைக்கும் செவ்வாய் தசை முடிந்து அதற்கடுத்து இப்போ ராகு தசையில் பயணிக்கிறார். 18 வருஷம் ராகு தசை சார். 47 வயது வரைக்கும் ராகு தசை தான் இவருக்கு. இப்போ ராகு தசை சனி புத்தியில் இருக்கார். அது பார்த்தீங்கன்னா மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த வருடம் 2025 31 மார்ச் வரைக்கும் சனி புத்தி தான். ராகு தசை சனி புத்தி. இந்த ராகு தசை சனி புத்தி பாருங்க, ராகு எப்படி கொடுப்பார்? அள்ளி கொடுப்பாரா, கிள்ளி கொடுப்பாரா, இல்லை மொத்தமாக வந்து டேமேஜ் பண்ணுவார்ன்றது தானே இப்போ நம்ம வந்திருக்க கான்செப்ட். அப்போ ராகு தசை இவருக்கு கொடுக்குமா கெடுக்குமா சார்? முதல்ல மூல நூல்கள் என்ன சார் சொல்லியிருக்கு? மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடங்களில் இருந்தால்தான் ராஜயோகத்தை கொடுக்கும். இந்த இடங்கள் இருந்தால் முதல் பாயிண்ட், இந்த இடங்கள் இருந்தால் கண்டிப்பாக ராஜயோகத்தை கொடுக்கும். ஆனால் இவருக்கு பாருங்க, லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ஆம் இடத்து என்ன சார்? சூதாட்டம், பழக்க வழக்கங்கள் இல்லையா? அப்போ 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மனசு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு இல்லையா, கௌரவ ஸ்தானத்தில். அது பாருங்க சில நிலைப்பாடுகளில் கௌரவத்தையும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணுச்சு. ஏனென்றால் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் பாருங்க லக்னத்திற்கு 3ஆம் இடம் நட்பு ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அந்த சனி பகவானை, ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் ராகுக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பதனால ராகு தசை ஓரளவு நன்மையை செய்யும்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் ஏன் நன்மையை செய்யும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக ராகுவை பார்க்குறாரு சார். இதுதான் சார் டேமேஜ். அப்போது ராகு தசை ராகு புத்தி ஓரளவு மைல்டாக போனாலும் ராகு தசை குரு புத்தி ஓரளவு நல்லது செஞ்சுது. ஆனால் ராகு தசை சனி புத்தி பாருங்க கெடுத்து கொடுத்தது சார். ஒரு வேலையிலிருந்து எடுத்து திரும்ப இன்னொரு வேலை கொடுத்து அப்புறம் ஏற்றத்தை கொடுத்தது. ஏனென்றால் சனி ராகுவை பார்த்திருந்தால் ராகுவுடன் அந்த சனி தொடர்பு பெற்றதுனால் குரு வந்து சனியை பார்த்ததுனால சனி சுபத்துவமாக்கப்பட்டு பார்த்ததுனால அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காம தப்பித்தார் ராகு தசை சனி புத்தியில் சார். அதற்கடுத்து ராகு தசை புதன் புத்தி நல்லா இருக்கும் சார். கூடவே குரு இருக்கார் இல்லையா? உச்சம் பெற்ற சூரியனுடன் புதன் இருந்து கூடவே குரு இருக்கார். அப்போ ராகு தசை புதன் புத்தி நல்லா இருக்கும். அடுத்து ராகு தசை கேது புத்தி. புதன் புத்திக்கு அடுத்து கேது புத்தி இல்லையா? அப்போ ராகு தசை கேது புத்தி வந்தாவே நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கும்.
ஆனால் இவருக்கு பிரச்சனையை கொடுக்காது சார். ஏனென்றால் குரு பார்வையில் உள்ள அந்த சந்திரன் ப்ளஸ் கேது. அப்போ கேது வந்து குரு பார்வையில் இருக்கார் இல்லையா, 5ஆம் பார்வையாக மன்னவன் பொன்னவன் சொல்கிறோம் இல்லையா குரு, அவர் நல்ல ஸ்தானத்தில் தன்னுடைய நட்பு ஸ்தானமான மேஷ ராசியில் அமர்ந்து கூடவே வீடு கொடுத்த அந்த சூரியனும் அமர்ந்து உச்சதாரியில் அமர்ந்து அந்த குரு வந்து நேரடி பார்வை அந்த சிம்மத்தை பார்க்குறாரு பாருங்க. சிம்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதினால் கூடவே சந்திரன் கேது மிங்கிலாயிருக்கார் இல்லையா. அப்போ ராகு தசை கேது புத்தி ஒரு சில சின்ன மன அழுத்தத்தை கொடுக்கும், ஆனால் அதிலிருந்து ரிலீஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா குரு பார்க்க கோடி குற்றம் தீரும் சார். அதற்கடுத்து ராகு தசை சுக்கிர புத்தி. சுக்கிரன் எப்படி இருக்கார், லக்னாதிபதி இல்லையா, லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கார். அந்த ராகு தசை சுக்கிர புத்தியில் தான் இவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுக்கும் சார். மிகப்பெரிய அளவில் பொன் பொருள் எல்லாமே சேரக்கூடிய காலகட்டம் ராகு தசை சுக்கிர புத்தி. எந்த விதத்திலையும் இவர்களுக்கு ராகு தசை சுக்கிர புத்தி வீழ்ச்சியே கொடுக்காது சார். அதற்கடுத்து ராகு தசை சூரிய புத்தி. சூரியனும் கூடவே குரு இருக்கிறதுனால ஓரளவு சுப பலன் தான் சார் நடக்கும். அதற்கடுத்து ராகுதசை சந்திர புத்தி. ராகுதசை சந்திரன் வந்து குரு பார்வையில் இருப்பதினால ராகுதசை சந்திர புத்தியும் பெருசாக இவர்களுக்கு டேமேஜ் பண்ணாது சார். அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் தான் இருக்குது எல்லாமே. 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து அந்த புத்தி நடக்க சொல்ல லாபத்தை அதிகமாக கொடுக்கும் சார். அதற்கடுத்து வரப்போது பாருங்க ராகுதசை செவ்வாய் புத்தி. அதுதான் சார் இவர் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ராகுக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சதாரையில், 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் மறைவு கிடையாது இல்லையா. அப்போ ராகுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். ராகு சப்போர்ட்டிவ் கிடையாது, இது ராகுவை டச் பண்ணுறாரு. அதனால் ராகு தசை செவ்வாய் புத்தியில் கண்டிப்பாக இவர்களுக்கு சில உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும். இல்லை வண்டி வாகனங்களை போக சொல்ல கவனமாக இருக்கணும். எல்லா விதத்திலும் கவனமாக இருந்தே ஆகணும் சார் ராகு தசை செவ்வாய் புத்தியில். அதற்கடுத்து வரப்போது பாருங்க குரு 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 தசை. ராகுக்கு அடுத்து குரு தசை தானே. அந்த குருவும் பாருங்க நல்ல நிலையில் தான் சார் இருக்காங்க. அந்த குருவும் பாருங்க ஓரளவு நல்ல பலனை தான் கண்டிப்பாக தரும். அதற்கடுத்து சனி தசை வரும். சனி தசையும் இவருக்கு யோகாதிபதி இல்லையா. அந்த யோகாதிபதி 3இல் மறைந்து குரு பார்வையில் இருந்தால் சனி தசை டாப் சார். குரு தசை அந்த அளவுக்கு பெருசாக கெடுக்காது, இவர்களுக்கு ஓரளவு நல்ல பலனை தான் கொடுக்கும். ஏனென்றால் 9ஆம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்து தான் குரு அமர்ந்திருக்கார். குருவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் வந்து செவ்வாய் உச்சதாரில் தான் சார் இருக்காரு. அதனால் குரு தசையும் கண்டிப்பாக இவர்களுக்கு மேன்மையான பலன்கள் நிச்சயம் கொடுக்கும் சார். சார் ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு தசை வந்தால் பலனை கொடுக்குமா கெடுக்குமா? இவருக்கு பாருங்க கும்ப ராகு நல்ல நிலையில் தான் இருக்கார். எப்படி பார்த்தாலும் 60% 70% யோகத்தை தான் சார் கொடுக்கும் கண்டிப்பாக இவருக்கு. ஏனென்றால் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கார் சார், ராசி அதிபதி பலம் பெற்றிருக்கார் சார், லக்னத்தை குரு பார்க்குறார் சார், ராசியும் குரு பார்க்குறார். அது மட்டும் இல்லை, ராகுக்கு வீடு கொடுத்த அந்த சனி பகவான், ராகு என்ன சாரத்தில் உட்காந்துருக்கா, புரட்டாதி நட்சத்திரம். அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த அந்த சனி பகவானை, ராகுக்கு சாரம் கொடுத்த அந்த குரு பகவான் நேரடி பார்வை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு பாருங்க. இதுதான் சார் சிறப்பு. அப்போ ராகுக்கு வீடு கொடுத்தவனையும் சாரம் கொடுத்தனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க பாருங்க. குரு பார்வையில் உள்ள சனி பகவான், அந்த சனி பகவான் தன்னுடைய குருவோட வீட்டில் உட்காந்து அந்த குருவுக்கு வீடு கொடுத்த சனிக்கு வீடு கொடுத்த அந்த குரு பார்வையில் அந்த சனி பகவான் இருக்கார் சார். அப்போ சாரம் கொடுத்தனும் வீடு கொடுத்தனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டா மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் இவர்களுக்கு. இவர்களுக்கு பாருங்கள் அந்த லக்னாதிபதி பலம் பெற்றதுனால இவர்களுக்கு எந்த விதத்திலையும் வீழ்ச்சின்றதே வராது சார். எல்லாத்தையும் போராடி ஜெயிச்சிடுவார் சார் வாழ்க்கையில். சார் வாழ்க்கையில் தோற்போமா ஜெயிப்போமா இதுதான் நமக்கு தேவை. வெற்றியா தோல்வியா? இவர்கள் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய ஜாதகம் சார். இது தோல்வி ஜாதகம் கிடையாது. லக்னாதிபதி பலம் பெற்று லக்னத்தை குரு பார்க்குறாரு இல்லையா, ராசியாதிபதி பலம் பெற்று ராசியை குரு பார்க்குறாரு. இது எப்படி தோல்வி ஜாதகம்னு சொல்ல முடியும்? இது வெற்றி பெறக்கூடிய, வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய உன்னதமான சிறப்பான அற்புதமான ஜாதகம் சார். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு தசை வருதா பாருங்க. ராகு இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இருக்கணும் சார். லக்னம் பலம் பெற்றிருக்கணும். யோகத்தை கொடுக்கணும்னா லக்னமும் லக்னாதிபதியும் பலம் பெற்று இருந்தாலொழிய யோகத்தை கொடுக்காது சார். மிகப்பெரிய அளவில் பலம் பெற்று இருந்தால்தான் அந்த ராகு தசை மிகப்பெரிய யோகத்தையும் கொட்டி கொடுக்கும் சார். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ
உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.